ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷென்யானை காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் லீ அவளை அங்கே வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து பேபி பெற்று தர சொல்லி அங்கே கேட்டுட்ருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்குமே ஆல்ரெடி டைவர்ஸ்லாம் சைன் ஆயிடுச்சு. அவன் ஃபேங்கன்ற ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கான். அவளை தான் வந்துட்டு இவன் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவள் தான் தன்னோட உயிரை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இவன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். அதனால தான் நம்ம ஹீரோயினை, நீ எனக்கு இப்போ பேபி பெற்று கொடுத்துரு, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இதில் சுத்தமாக அங்கே விருப்பமே கிடையாது. பட் இருந்தாலும் இதை பண்ண வேண்டிய நிலைமையில் அவள் கட்டாயத்தில் இருக்கா. அங்கே ஒரு பர்சன் அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் கூட தான் நீ வந்து இப்போ இன்டிமேட் பண்ணி பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது, நீ வந்துட்டு இப்போ என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, நீ இப்படி என்னை பண்ணிட்டு இருந்தேன்னா நான் தாத்தாட்ட கண்டிப்பாக சொன்னேன்னா உனக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காம போயிடும், நான் யாரு கூட குழந்தை பெற்றுக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் அந்த பேபி தனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு அங்கே பப்புக்கு தான் போயிட்டுருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோ ஷென்சாவை காமிக்கிறாங்க. அவனுங்க சில பர்சன்ஸ் வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து கொலை பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகும்போது நம்ம ஹீரோயின் நல்லாவே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து அவனை பிடிச்சிட்டு, நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, இன்னைக்கு நைட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவனுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கொலை பண்ண வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருந்துட்டு இருந்தா. அங்கே எல்லாருமே போகும்போது அங்கே கன்னத்தில் ஒரு மார்க் இருக்கு ஹீரோயினுக்கு. அதை பார்த்துட்டு இவ்வளோ எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறான். அங்கே வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கா நடுவில். அப்போ அங்கே வந்துட்டு ஃபேஸில் அங்கே வந்து அடிபட்டுருக்கு. பாக்ஸிங் பண்ணக்கூடியவ போல் நம்ம ஹீரோயின். ஸோ நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து யார்ட்டையும் அடிபட்டுருக்காத, ஒன்றவே உனக்கு காப்பாற்ற தெரியும்னு அவங்க வந்துட்டு அவனுக்கு அட்வைஸ்மே பண்ணியிருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து என்ன உனக்கு நான் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டதுமே, உன்னை ஞாபகம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீ வந்துட்டு ரொம்ப பியூராக எனக்கு என்னமோ தோன்ற, நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சிட்டு ரெண்டு பேருமே இங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனும் ஒரு மேல் மாடல்னு நினச்சிக்கிறான். அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லீ கால் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ மேரேஜான லேடியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, இப்போ நீ யார் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும், நான் எனக்கு ஒரு மேல் மாடலை வந்து சூஸ் பண்ணி வந்து ஹையர் பண்ணிட்டேன், ஸோ நீ அதுக்கெல்லாமே காசு பே பண்ணணும்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ ஏன்ட்டு இப்படிலாம் பேசுவேன்னு சொன்னதும், நீ தான் இப்போ ஆசைப்பட்ட, அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ காசு பே பண்ணி இல்லைன்னா நான் தாத்தாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. ஃபேன் கூட கனெக்ஷன் இருக்கத. ஸோ அவன் பயந்து போயிட்டு சரி ஓகே நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உனக்கு 1 மில்லியன் மாதத்துக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இல்லை நான் கல்யாணமான பொண்ணு கூட இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ்லாம் ஆயிருச்சு, ஜஸ்ட் வந்துட்டு உலகத்துக்கு பேர் லெவலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு அவ சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. அப்படின்னா ஓகே நான் இதை வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், இன்றைக்கி நைட்டு நீ வருவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு ஏகப்பட்ட வந்து வேலை இருக்குது, என்னால் இன்றைக்கெலாம் வர முடியாதுன்னு சொன்னதுமே, நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, உனக்கு நான் இவ்வளோ காசு ஆஃபர் பண்ணுறேன், அப்படியுமே வந்து உனக்கு வேற என்ன வேலை இருக்குது, நீ வந்துட்டு காசு இவ்வளோ தூரத்துக்கு வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ உண்மையிலே வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பையன், ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கான். ஸோ அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அங்கே கால் பண்ணிடுறாங்க, இப்படி 100 மில்லியனுக்கான வந்து டீல் இன்னைக்கு போடணும்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் போகிறது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு பண்ணிடலாம் ஓகேன்னு சொல்கிறான். பட் அவனோட இவ்வளோ வேலைக்கு நடுவில் பிஸிலையுமே நம்ம ஹீரோயினுக்காக இவ்வளோ சின்ன காசு வந்துட்டு அவள் கொடுக்கறதுக்காக அவன் வந்து ஓகே சொல்லியிருக்கான். பிறகு லீ அங்கே வந்துட்டு தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, தாத்தா நீ அந்த பொண்ணை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, இந்த குடும்பத்தில் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட காசு கிடைக்காது, இந்த வீட்டை விட்டு தான் நீ வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே திட்டாரு. பட் தாத்தா முன்னாடி அங்கே ஹீரோயினுமே வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவருக்குமே சந்தோஷமாயிட்டு கூடி சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ஃபேங் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நீ மட்டும் என்னை காப்பாற்றலைன்னு வச்சுக்கோமே எனக்கு என்ன இருக்குமோன்னு சொன்னதும், கடவுள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, உனக்கு வந்துட்டு இப்போ ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்குன்னு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பெரிய நல்லவ மாதிரி அங்கே நடிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவள் பேசிட்டு இருக்க எல்லாமே போய் நல்லாவே தெரியும். அதெல்லாமே கேட்டுட்டு, உண்மையிலே நீ தான் அவனை காப்பாற்றினியான்னு சொன்னதுமே, இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு அவருக்கு நடுவில் நீ வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு திமிரா பேசி ஹீரோயின் அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா.
இப்போ ஹீரோயின் நான் நடுவில் வந்துட்டுருக்கேனா நீ வந்துட்டு யாருன்னு உனக்கு தெரியுதா இப்படின்னு நீ இருக்கிற நிலைமைக்கு பேர் வந்து மிஸ்ட்ரஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உன்னை பார்த்து நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணதுமே அங்கே அவள் உடனே அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் அங்கே அவன் வந்துட்டு நீ இப்படிலாம் அவளை வந்து இன்சல்ட் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் சரி நான் இன்சல்ட் பண்ணலை, நீ என்கிட்ட வந்து பேசினபடி காசை கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுமே அங்கே செக்கப் போட்டு கொடுத்ததுமே அங்கே நீங்கள் எதுக்காக அவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு காசு பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன வேணாலும் இருக்கும், அவுட் சைடர்லாம் வந்து இதெல்லாம் பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவள் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு பார்த்தீங்களா அவள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு உங்கள் லவ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆக்டிங்லாம் பார்த்துட்டு அங்கே வாமிட் வர மாதிரி அங்கே பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிருது. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லீவ் வந்து கேட்டுட்ருக்கான். உன்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு எனக்கு எது இல்லைன்னு சொல்லும் போது நான் சொல்கிறத கேட்டு நடக்கலன்னு வச்சுக்கோமே உன் ஃபேமிலிக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னு தெரியலன்னு மிரட்டினதும் என் ஃபேமிலியை பற்றி நீ மிரட்டின்னு இருந்தேன்னு வச்சேன்னா ஒரு லட்சணத்தை போய் நான் தாத்தாட்ட சொல்லுவேன், தாத்தா வந்துட்டு உன் நிலைமை என்னாக்குவார் தெரியல, நீ தெருவில் பிச்சை தான் எடுக்கணும், ஸோ வார்த்தைகளை பார்த்து என்கிட்ட பேசு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக. பட் நம்ம ஹீரோவை ஆளை காணும், அவங்க ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பார்த்தா அங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு எங்க நீ வந்துட்டு யார் சொல்லி கேட்டு வந்தேன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை ஃபாலோ பண்ணி கொலை பண்ண சொன்னாங்க, நான் அதை தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஒன்றும் கவலை கிடையாது, இதை பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அங்கே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் பார்ட்டி இருக்குது, அதுக்கு உங்களை வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயினை பற்றியுமே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவன் விசாரிக்க சொல்லியிருக்கான். அவங்க பாக்ஸிங்கில் வந்துட்டு உங்களை காப்பாற்றினாங்க பார்த்தீங்களா, அப்போவே அவங்கள வெளியே தூக்கி போட்டாங்களாம் பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு பப்பில் தான் இருந்துட்டுருக்கா. இப்போ பப்பில் பார்த்தா எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பற்றி இங்கே கிண்டல் பண்ணி இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அந்த ஃபேங் ரொம்ப ஓவராக பேசுனதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு ஹீரோயின் போனதும் அப்போ லீ அங்கே கோவமாயிட்டு எதுக்காக நீ இவன் மேலே கையை வச்சுன்னு சொன்னதும் நீ ஒழுங்காக பார்த்து பேசிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனால் எதுவும் பேச முடியல. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு நிற்கும் போது அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் அவன் ஒரு யோசிச்சு பார்க்குறான். அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா மேலே வந்து பணத்தெல்லாம் சீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டு அங்கே வந்துட்டு ஜெயிலையுமே போட்டாங்க. பிறகு வந்துட்டு கம்பெனிஸில் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே கேட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த அசிங்கெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க வேறு பாவம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணோட லைஃப்பில் ஒரே நாள் நைட்டில் இருந்துருச்சு. இது பார்த்தாதுன்னு உங்களை காப்பாற்ற போய் தான் அந்த பொண்ணுக்கு வேலையுமே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அங்கே ஸ்மோக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வந்து சிகரெட்டை எடுத்துட்டு இப்போ எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்ன உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை திரும்ப இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டானான்னு சொன்னதும் இந்த டைம் அவன் ஒன்றும் பண்ணலை, நான் தான் வந்துட்டு அவனை இன்சல்ட் பண்ணிட்டு தனியாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பேசாமல் வந்துட்டு நம்ம நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாமா, உன்னை நான் ஃபன் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் என்னப்பா இந்த மாதிரிலாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்துட்டு எனக்கு காசு அதிகமாக பே பண்ணியிருக்க, அதுக்கு நான் கொஞ்சமாச்சும் உனக்கு வந்து உழைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு ரொம்ப நாட்டியாக தான் பேசிட்டு இருக்க, சரிவா போல அப்படின்றத சொல்கிறான். இந்த ஃபேங்கை பார்த்தா அங்கே ரொம்ப பெரிய ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா, என்னை பாருங்க அடிச்சு அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவள் எப்படி இந்த மாதிரி அவளை மோசமாக அடிக்கலாம், நீங்கள் எப்படி சும்மா விடலான்னு சொல்லிட்டு அவள் வேற ஜாலரா அடித்ததும் இவன் கோவமாயிட்டு உடனே அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு கால் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் தான் உனக்கு டைம், முன்னாடி நீ வரலன்னா வேற மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம ஹீரோ காலை அட்டன் பண்ணிட்டு அவங்க இப்போ வாஷ்ரூமுக்கு குளிக்க போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. வேறு ஒரு பர்சன்ட் அவள் போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. இந்த ஃபேங் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது வேமா பிடிச்சி அவன் தள்ளி விட்டுறான் கோவத்தில். நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் யாரும் கிடையாது சும்மா ஃபேக் கால் அப்படின்றத சொல்லிடுறான். வேமா பிடிச்சி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீ அல்டிமேட் ஸ்பீடில் இருக்கேன்னு சொன்னதுமே ஆமாம் நான் ஸ்பீடில் தான் இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தாங்க போலீஸ் வந்து விடுறாங்க. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் கப்பிள்ஸ் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி அப்படின்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நேம் என்னன்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோ ஷாவ் அப்படின்றத சொல்கிறான். பட் அவளுக்கு சரியாக தெரியல, இவர் ஒரு மேல் மாடல் அப்படின்றத சொன்னதுமே அரெஸ்ட் பண்ணி எங்கள் ஜெயிலையுமே தூக்கி போட்டுறாங்க. ஐயோ கடவுளே, மானமே போக போகுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, கண்ணை மூடிட்டு பத்தி என்ன, அதுக்குள்ளே இங்கே என்னை வந்து வெளியே எடுத்துருவாங்கன்னு சொன்னதும், நீ என்ன மேல் மாடல் தானே, பெரிய இன்னமும் சேர்மன் மாதிரி பேசுறியேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர்வே கூப்பிட்டு அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் ஏ நீ என்ன மேல் மாடல் இல்லையான்னு சொன்னதும், என்னோட நேம் ஷென்ஷாவ் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீ வந்துட்டு மேல் மாடல்னு சொல்லிட்டு இருக்காத, வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அவங்க வருங்கால எங்கள் வீட்டோட மருமக, நீங்கள் பார்த்து பேசிக்கோங்கன்னு சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நடந்ததுக்கு அங்கே சாரியுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா. அவன் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு காசு பணம் இருந்துச்சுனாலும் அப்புறம் ஏன் மேல் மாடலாக ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே வெளியே வர்றா. அப்போ அங்கே லீ அங்கே இருக்கவுமே, என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதுமே, நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், நீ தானே குழந்தை பெற்றுக்க சொன்ன, குழந்தை பெற்றுக்கணுன்னா அப்புறம் ஆம்பளை வேணாமா, அதனால தான் அவனை தேடி போயிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா. அப்போ அவன் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நீ ஹஸ்பண்டே இந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது ஹஸ்பண்ட், ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீயா வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு எதுவும் பேச முடியல. பிறகு அங்கே வந்ததுமே இந்த ஃபேங் அங்கே ஹக் பண்ணிட்டு அப்படியே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. எனக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்கள் என்னை விட்டுட்டு ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நான் உன்னை வீட்டுக்கு போனதுக்கு ரீசனே இவளை கூட்டிகிட்டு வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும் தான், உனக்கு எப்படி மன்னிப்பு வேணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இவள் பண்ணதுக்கு நீடன் பண்ணி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இவ்வளோ உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப ஓவராக பேசினதுமே ஹீரோயின் அவ்வளோதான் ஓங்கி ஏற்றி அவளை போட்டு அடி வெளுன்னு வெளுத்து விட்டுட்டு, என்கிட்ட வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோங்க, இல்லைங்க நினச்சிக்கோமே கண்டிப்பாக சும்மா வந்துட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே அந்த லீ வந்துட்டு, இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதும், இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ என்ன பண்ணுறன்னு நான் கேட்குறேன்னா, நீ யார் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு, ஏன்னா இப்படிலாம் மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, அப்புறம் தாத்தாட்ட நான் சொன்னேன்னா ஓ நிலைமை வேற மாதிரி ஆகி போயிடும், உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடைக்காம தெருவில் நீதான் சுற்றணும்னு சொல்லிட்டு மிரட்டா. அவனுக்குமே அதை கேட்டுட்டு எதுவுமே பேச முடியலை. பிறகு அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப அங்கே கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும், நான் எங்கேயாச்சும் இருந்துட்டு போகிறேன், ஏன் போகிற இடமெல்லாம் உன்ட்ட நான் சொல்லிட்டு போகணுமா அப்படின்ற சொன்னதும், நான் அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொன்னதும், என்ன பண்ணுவேன், போய் பண்ண முடிஞ்சதை போய் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே கோவமாயிட்டாங்க. அவன் நினச்சி கத்தும்போது நான் ஷாவ் பேசுகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. நீ எப்போ வருவேன்னு சொன்னதும், நீ கதவை வந்துட்டு தோறன்னு சொல்லும்போது அங்கே ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ என்னை தூக்கிட்டு வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண போகும்போது அங்கே அந்த சேஃப்டியை வந்துட்டு கையில் வச்சுருக்கான். ஹீரோயின் நீ இப்படிலாம் பண்ணாத வேணான்னு சொன்னதும், உனக்கு என்ன பயமா இல்லையா, பேபி எதுவும் பிறந்துரும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஐடியாவே அதான குழந்தை பெற்றுக்கணுன்னு. ஸோ வந்துட்டு அங்கே வந்து அந்த இதை வேணான்னு சொல்லிடுறான். அவனுமே சந்தோஷமாயிட்டு கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் இந்த டைம் எப்படியாச்சும் நான் வந்துட்டு பேபி பெற்றுட்டேன்னா நல்லதான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே லீ தான் கால் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஃபோன் எடுக்க விடாமல் இவன் வந்துட்டு பாடப்படுத்திட்டு அங்கே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான். இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, நீ கண்டிப்பாக போகணும்னு சொன்னதும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினா, இவன் அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். உனக்கு நான் 2 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்றத அவள் ஒத்துக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவள் அங்கே போய் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவன் அங்கே வந்ததுமே ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் நாளாக இங்கே வரக்கூடாதா, இங்கே தான் பெரிய பணக்காரங்களாக வருவாங்களேன்னு சொன்னதும், அதுவும் சரிதான், பெரிய பணக்காரங்களெல்லாம் மீட் பண்ணாதானே பைசா சம்பாதிக்க முடியும்னு அவள் சொல்கிறா. ஆனால் வேறு ஏதாச்சும் லேடிஸை போய் நீ வந்து அப்படியே கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்காகி போயிட்டாவே. நீ என்னப்பா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஜெலஸெல்லாம் கிடையாது, நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்க 3 மந்த்துக்கு, அப்படின்னா வந்து இதை எல்லாத்தையுமே நீ கரெக்டாக வந்து பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அங்கே கீழே அவன் ஃபேன் கூட பேசிகிட்டு இருக்கான். அவன் பார்த்துருவான்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலுமே அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. வேமா பிடிச்சி இங்கே இழுத்துக்கிட்டதுமே, என்னப்பா நீ இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு லியை பார்த்துன்னு சொன்னதும், ஏன் நான் ஜெலஸ் ஆகக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் லிப்பை போய் அங்கே பைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னமே பணம் கொடுக்கல, இப்போதைக்கு இதை பற்றி நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம், நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும், நான் முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும்னு சொன்னதும், இல்லை நம்ம பிறகு பேசிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஏன்னா அவன் பணத்தை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்ட நம்ம ஹீரோ எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறான். ஏதோ வந்துட்டு அங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல்.
பிறகு ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அப்போ அங்கே அவனை பார்த்தா நீ இப்போ எங்கே போனேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ சொன்ன வேலையை தான்ப்பா பண்ண போனேன்னு சொன்னதும் நீ இப்போ இதெல்லாம் சொல்லி என்னை ஜெலஸாக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ஜெலஸாவை நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே பார்த்தா ஈவெண்ட்மே ஸ்டார்ட் ஆகிருது. ஒரு டைமண்ட் பிரேஸ்லெட் தான் ஃபஸ்ட் அங்கே விலைக்கு வருது. அவள் அதை பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு நீங்கள் இதுக்காக வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுமே அவன் வாங்கி கொடுத்ததுமே நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே லவ் பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்க போகுது, மற்றவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே சூப்பரான ஒரு திருமங்க ரோஸ் கோல்டு டைமண்ட்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அது ரொம்பவே வந்துட்டு லவ்வுக்காக வந்து பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன்டாக சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னப்பா உன்னோட இந்த பியூர் லவ்வுக்கு நீ வாங்கி கொடுக்கலையான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதும் அங்கே அவனுமே வேறு வழி இல்லாமல் அவள் சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெட் கட்ட வேண்டியதாக இருது. பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேலேருந்து அதை எல்லாத்தையுமே பெட் கட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் என்ன இவனை விட இவன் பெரிய பணக்காரனாக இருப்பான் போலேன்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் வந்துட்டு எப்படி அவனை கரெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி வந்துட்டு தாட் போக ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பிங்க் கலர் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கோமே ஒருவேளை இவன் தான் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கானா, ஆனால் இவன்ட்ட ஏது அவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. பட் அங்கே ஆனால் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசினேன்னு சொல்லிடுறான். ஸோ அதனால் இவனால் எப்படி முடியும், நானாக ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. பிறகு பார்த்தா அது நம்ம ஷா ஃபேமிலி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே அவள் உனக்கெல்லாம் வந்துட்டு எதுவும் கிடைக்க போகிறது, இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டு என்ன தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் தகுதியை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, எனக்கு 50 மில்லியனுக்கு மேரேஜ் ஆனப்போ தாத்தா எனக்கு இந்த டைமண்ட் நெக்லஸை கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பேசினதும் எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் கொடுப்பாங்க, உன்னை விட பெருசா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் இப்படி வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேடிக்கு தான் இன்றைக்கி எங்களோட பாஸ் வந்து இதை கிஃப்டாக கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் இந்த ஃபேங் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அது நம்ம தான் சொல்லிட்டு அதை வாங்க போயிட்டுருக்கா. ரொம்பவே கோவமாயிட்டு மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா நீ என்ன அழகான்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே ஆஃபர் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அந்த லீக் அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அப்போ அங்கே அவள் வேறு ஹஸ்பண்ட் இருக்கும்போது வேற ஒருத்தவங்களோட பொருளை போய் வாங்கலாமா எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அசிஸ்டன்ட் ஒய்ஃப் இருக்கும்போது மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் சுற்றலாம், அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா இவன் உங்களோட மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நியூஸ்மே வைரல் ஆகிட்டு இருக்கு. வேமா அங்கே வந்துட்டு எல்லாருமே கிளம்பி ஓடி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அதே மாதிரி அங்கே பிங்க் கலர் ட்ரெஸ் அங்கே அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. ஹீரோயினை நம்ப வைக்கணுன்றதுக்காக ஹீரோவுமே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கான். பிறகு இந்த லீயை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி அவன் கொடுத்த இந்த பிரேஸ்லெட்டை போடலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ எல்லாம் வெக்கம் இல்லாமல் கட்டின பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு வப்பாட்டிக்கு வந்து பொருள் வாங்கி கொடுப்பேன், இதை நான் வந்து ஏற்றுக்கிறதுல என்ன இருக்குது, அதுக்கு மேலே உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நீ அதிகாரம் பண்ணிட்டுருக்க, என்கிட்ட நீ பார்த்து பேசிக்கோ இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுச்சேக்கா. நீ வந்து இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, நீ அவனை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொன்னதும் அப்புறம் குழந்தை எப்படி பிறக்கும்னு சொல்லிட்டு கேட்டதும் குழந்தை தானே நான் வந்துட்டு உனக்கு குழந்தை கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோதான் அந்த ஃபேங் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்னது அவ கூட சேர்ந்து இருக்கலான்னு பார்க்குறானான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நீ அப்படின்னா என்னை ஏமாற்ற பார்க்குறியா, எதுக்காக நீ இப்படி சொன்னேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் சொன்னதுக்கு அது அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் அந்த சண்டே எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கா. இப்படி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது 2 கேர்ள்ஸ் வர்றாங்க. இவ தானேப்பா அந்த மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அசிங்கமாயிட்டு வேமா அங்கேருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோ வர்றான். அங்கே பிரேஸ்லெட் வந்துட்டு அவள் காமிச்சிட்டு என்ன இதை நீயா கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை வாங்குற லெவலுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு கேட்கலாமே கொண்டு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஐடியில் பார்த்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ரிங்கை வந்து அவன் கொடுத்து அதை போட்டு விட்டுட்டு என்னால் டைமண்ட் வந்து பிரேஸ்லெட் வாங்க முடியாது, பட் வந்துட்டு ரிங் வாங்குற லெவலுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கப்பல்ஸ் மாதிரி எங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அவள் ரொம்பவே எங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இப்போ கேக் வந்துட்டு கட் பண்ணி விஷ் வாங்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசில் என்னோட அங்கிள் அப்பா எல்லாருமே ஜெயிலேருந்து வெளியே வரணும், இந்த ஃபேமிலியிலேருந்து நான் எப்படியாச்சும் வந்துட்டு கூடி சீக்கிரம் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அங்கே கேக் சாப்பிட்டா அங்கே வாயெல்லாம் கேக்காக இருக்குது. கேக்கை வந்துட்டு தொடச்சி விடுறேன்ற பேரில் இவன் போய் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின்
ஹீரோயினுக்கு கிஃப்டாக அந்த ட்ரெஸ்ஸையுமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின், உண்மையிலே நீ வெக்கம் கட்ட வேண்டாம்டா, இந்த ட்ரெஸ்ஸை நீ உண்மையிலே வாங்கிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தா அவன் மீட்டிங்கில் தான் இருக்கான். இவ போய் எங்கள் ஹக் பண்ணிட்டு என்ன ஹனி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது மீட்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அசிங்கமாக போயிட்டு, ஐயோ கடவுளே என் மானமே போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இவ்வளோ வந்துட்டு நல்ல ஜாப்பில் நீ இருந்துட்டு இருக்கப்ப எதுக்காக வந்துட்டு இவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை வந்துட்டு என்னோட பாடி தான் இவனுக்கு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டான். அப்போ அதை கேட்டுட்டா அவன், நீ நினைக்கிற லெவலுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எதுக்காக இது என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலைன்னு சொன்னதும், இதில் ஃபஸ்ட்டே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ வந்துட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேப்பா, எந்திரிச்சதுமே என்னவே தேடிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, அவனை ரொம்பவே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பிறகு அந்த லீ அங்கே அவளோட சூட்கேஸெல்லாம் எடுத்து போட்டுட்டு, நானும் அவளும் தான் வெளியே போக போகிறோம், நீ எங்கள் கூட சேர்ந்து வர்றது ஃபேங்க்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வரல, எனக்கு நீ ஃபஸ்ட்டு காசை கொடு, நான் போயிடுறேன்னு சொன்னதும், எப்போ பார்த்தாலும் காசை தவிர உனக்கு வேறு எதுவுமே கிடையாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. வந்து சொன்னதுமே போயிட்டாலேன்னு சொல்லிட்டு வேறு அங்கே வயிற்றுச்சல் ஆகுது. பிறகு நைட்டு போல் அங்கே வந்துட்டு அவன் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நல்லா அடிபட்டு போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பாசம் அங்கே வந்துட்டு அவனை கவனிச்சுக்கிறான். அவனோட அந்த ஸ்வீட்டான பேச்செல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின், எப்படினாலும் இவனை விட்டுட்டு தான் நான் போகணும், ஆனால் வந்துட்டு இவன் இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தானா எனக்கு மனசு வந்துட்டு ஒத்துக்காதேன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. பிறகு அவனுக்கு மெடிசன் எல்லாமே கொடுத்ததுமே ரொம்பவே எது கசக்குது, ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு பேசினதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இது வந்துட்டு உனக்கு ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவனை பார்த்தாங்க சீ ஃபுட்டில் அவனுக்கு அலர்ஜி போல். அதை போய் இந்த ஃபேங் அங்கே கொடுத்து அங்கே ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுது. எந்த மெடிசன் கொடுக்கணும் கூட தெரியலை. அதை பற்றி இங்கே கேட்டதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டேக்கான். அவங்க அந்த அசிஸ்டண்ட்டை, நீங்கள் வந்துட்டு எனக்கு மெடிசன் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், பாஸ் உங்கள் மெடிசன் எல்லாத்தையுமே உங்கள் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி எங்களுக்கு தெரியும்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ அப்படின்னா அவட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னதுமே, நாங்கள் வந்துட்டு கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பட் நம்பர் தான் கிடைக்க மாட்டுதுன்னு சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்து அந்த பர்சன் கூட தான் சேர்ந்து இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ தூரத்துக்கு அவள் என்ன லைக் பண்ணிட்டு இருந்தா, என்னால் தான் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபேங் உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னால் தானே உங்களுக்கு இப்படி நிலமா, அவங்கள போய் பிரிஞ்சுட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ட்ராமா பண்ணி அழுததுமே, சரி சரி விடு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்த வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோயின் அவனை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அப்போ அங்கே பார்த்தா ஏகப்பட்டவங்க வந்துட்டு ஃபோன் கால் வந்திருக்கு. ஃபோன் அட்டன் பண்ணதுமே, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா, கிளம்பி வா அப்படின்ற சொன்னதும், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, சொன்னாதான் நீ வருவியா, கிளம்பிவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட, நான் இப்போ வந்துட்டு உடனே கிளம்பி போகணும்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் ஏன் அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா, அவனை நீ விட்டுன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்னை, சரி வா நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட, நீ பார்த்து பத்திரமா இரு ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு குட் பை கிஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, அதே மாதிரி இங்கே கிஸ் கொடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் வேணுன்னே போயிட்டுருக்கான். வேணுக்கு தான் பண்ணியிருக்கான், அவன் பார்க்கட்டுன்னு லீக் அதை பார்த்துட்டு அங்கே வயிற்றுச்சலாயிட்டு யார் அவன்னு சொன்னதுமே, அதான்ப்பா நம்மளோட பேபியோட பயாலஜிக்கல் அப்பான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் வந்து விட சொல்லியுமே நீ கேட்கலையான்னு சொன்னதும், அப்புறம் நான் வந்துட்டு எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே வேமா கோவமாயிட்டு அடிக்க போகும்போது, என் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத, அதுக்கப்புறம் ஓ நிலைமை வேற மாதிரி ஆகி போயிடும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கவுமே, நீ என்னவே மிரட்டியா, நான் வந்துட்டு அப்புறம் உங்கள் அப்பாவையும் உங்கள் மாமாவையும் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஓ நீ இப்படி பண்ணேனா, நான் தாத்தாட்ட சொன்னேன்னா ஓ நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கா. அந்த ஃபேங் அப்பாங்க ரொம்ப திமிரா பேசினதுமே, போன டைம் நீ வந்து அடி வாங்கினது பத்தலைன்னு நினைக்கிறேன், இந்த டைமே கொடுக்கணுமான்னு சொன்னதும், நீ எப்படி அவகிட்ட இந்த மாதிரி பேசலாம், நீ அவகிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும், சாரி கேட்குற லெவலுக்கு அவள் என்ன ஒருத்தா, நான் ஏன் கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் கோவமாயிட்டு இருக்கா. ஏதாச்சும் நீ அவளும் வந்துட்டு பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் விஷயத்தில் வந்து மூக்கு நுழைக்கிற வேலை யாருக்கு வைக்கிறதுக்கு இங்கே வந்து தைரியம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு தாத்தாவை மீட் பண்ண போகணும், நீ கிளம்புன்னு சொன்னதுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. நீ வந்து அவங்க முன்னாடி மானத்தை வாங்கிறாதான் அவன் சொன்னதும், சரி ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஃபேங்க் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு உள்ளே யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போகிறாங்க. பட் வந்துட்டு அவன் பார்க்க விடாமல் ஸ்டாப் பண்ணுறான். பட் இருந்தாலுமே அந்த ஃபேங் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாதம்மா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னோட லைஃப்பில் வந்துட்டு யாரையுமே உள்ளே நுழைய விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. பிறகு அங்கே தாத்தாட்ட போனதுமே அந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆச்சு இல்லையா, அதங்க வந்துட்டு
பயங்கரமாக சொல்லிட்டு திட்டுறாரு. உன்னால் எவ்வளோ குடும்பத்துக்கு அசிங்கம், நீ எப்படி ஒய்ஃப்க்கு வந்துட்டு துரோகம் பண்ணுவேன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வாமிட் வர மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அங்கே அவன் நீ இப்போ என்னை காப்பாற்றணும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்க, பட் வந்துட்டு இந்த நடிப்புக்கெல்லாம் நாளாக மாட்டேன், உண்மையில எனக்கு லவ் வராதுன்னு சொன்னதும் உன்னோட லவ் யாருக்குடா வேணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிடுச்சுக்கா. பட் உண்மையிலே ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் வந்திருக்கு. அவள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறா. அங்கே டெஸ்ட் பார்த்தா உண்மையிலே ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து கனெக்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி நம்மளுடைய இந்த கான்ட்ராக்டை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ அந்த மெசேஜ் அனுப்புனீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சட்டி கேட்டதும் என்ன அர்த்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே அது எப்படி முடியும், கான்ட்ராக்டுமே இன்னும் எக்ஸ்பிரை ஆகலைன்னு சொன்னதும் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதுமே இஷ்டத்துக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு போனேன்னா நான் எப்படி வந்துட்டு உன்னை சும்மா விட முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இதில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ரொம்பவே கோவமாயிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு நீ இப்படியா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கவே வந்துட்டு ரூம்க்கு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஹான் வந்து அப்போ அங்கே லீயும் அங்கே அந்த ஃபேங்குமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீ என்னை இறக்கி விடு வந்து பார்த்தா ரொம்ப பிரச்சனையாயிரும்னு சொன்னதும் நீ வாயை மூடிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு கேளு அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த ஃபேங்கை அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே இந்த வீட்லேயே நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஆனால் அவள் எதுவும் சொல்ல மாட்டாளான்னு சொன்னதும் அவன் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, இது என்னோட வீடு அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தேயில்ல உன்னோட இந்த லீ வந்துட்டு என்ன மாதிரி பேச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பேசுனதுமே அவளுக்கு என்ன பேசுகிறதையும் தெரியல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ என்னை இறக்கி விடுன்னு சொன்னதும் நீ இப்போ கீழே விழுந்து வந்துட்டு சவுண்டு கேட்டால் என்ன ஆகும், நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக என்ன ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினே பயந்து போயிட்டு வேமா அங்கே டக்குன்னு நல்லா ஹக் பண்ணிக்கிறா. இவளை பார்த்தா அங்கே நம்ம லீட்டை அங்கே கூட சேர்ந்து ஒன்றா ஸ்டே பண்ணுறதை பற்றி பேசுனதுமே நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் இப்போ ரெடி ஆகலை, மேரேஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும், நீ போய் வேறு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோயின் பார்த்தேன் அவனை இப்போ வரைக்குமே எனக்காக வந்துட்டு எந்த ஒரு பொண்ணையுமே அவன் டச் பண்ணலை அப்படின்றத சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு இவன் பிடிச்சவங்க கிள்ளி வச்சதுமே ஆன்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அந்த சவுண்டை கேட்டுட்டு இவன் வேமா வந்துட்டு கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். கதவை துற என்ன உள்ளே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ இப்போ இதுக்காக இங்கே வந்துட்டு இருக்க, ஃபேன் கூட தான் சேர்ந்துருக்கே இல்லை போய் அவ கூட வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்ன ஜெலஸ் ஆயிட்டி அப்படின்ற சொல்லி கேட்கும்போது இப்போ வந்து நீ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லு, அவன் வந்து ஃபேங்கை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், நீ யாரை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் யாரை லவ் பண்ணலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு அப்படியா நான் வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்கவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே என் கதவை திறக்க சொன்னதுமே கோவமாயிட்டு மரியாதை எங்கேருந்து போறையே இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. நம்ம ஹீரோ உனக்கு என்ன என்னோட லவ் புரியலையான்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு அவன்கிட்ட வந்து வம்பு பண்ணா ஃபோர்ஸ் பண்ணி அவன் வந்துட்டு எதாவது தப்பாக நடந்துக்கிட்டா பேபிக்கு ஏதாச்சும் ஆய் போயிருமேன்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்ப அமைதியாக அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி அவன் அங்கேருந்து போயிட்டான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. பிறகு இவனை பார்த்தா அங்கே நம்ம ஃபேன் கூட ஒழுங்காகவே வந்துட்டு பிஹேவ் பண்ண மாட்டான். எப்பயுமே ஹீரோயினோட ஞாபகமாக தான் இருக்குது, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ விட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸாக இருக்க மாதிரி அங்கே நடிக்கிறான். பட் அவளுக்கு அதை பற்றி எதுவுமே அக்கறை இல்லை. கண்டுக்காமல் போனதுமே நீ இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணாம் கிளம்பு, தாத்தாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எதுக்காக இந்த வீட்டில் இருந்துட்டுருக்க, இது என்னோட வீடு அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த ஃபேங் நம்ம ஹீரோயின் இது உன்னோட வீடா, ஆனால் வந்துட்டு இது என்னோட வீடுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு, எனக்குமே சரி பங்கு இருக்குன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே கோவமாயிட்டாங்க. அவளை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவள் நீ இப்படிலாம் அவட்ட பேசிட்டு இருக்காத, நீ பேசாம மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அவன் நம்ம ஹீரோயின்ட்ட தாத்தாவோட பர்த்டே வரப்போகுது ப்ளீஸ் நீ என் கூட வான்னு சொன்னதும் வரலாம் சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவாட்டு போனதுமே இவளுமே நானுமே வரேன்னு சொன்னதும் அவன் ஒத்துக்கிறான். பட் இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது இவளுக்கு ரொம்பவே கடுப்பாகி போயிடுது. இப்போல்லாம் அவன் ரொம்பவே நம்மளை இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்போ அவங்க உள்ளே போகும்போது அவள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிடும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி என் பிள்ளைய பார்த்து ஹஸ்பண்ட் கூப்பிடுவா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திட்டாங்க. நீலாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிட்டாங்க. நம்ம ஹீரோயினை 2 பேரும் சேர்ந்து உள்ளே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு இன்னுமே அங்கே வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது. அப்போ தாத்தா அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இது ஷாவ்சன் அப்படின்ற சொல்கிறாரு. இது வந்துட்டு உங்களுக்கு அங்கிள் முறை, நீங்கள் 2 பேரும் கிரேட் பண்ணுங்க அப்படின்ற சொல்கிறாரு. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்களுமே அங்கே வந்துட்டு அங்கிள்னு சொல்லிட்டு கிரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட என்னம்மா அப்படி பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியுமான்னு சொன்னதும் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னு அவள் சொல்கிறா. இது எப்படி கொஞ்சம் வயசாக இருக்குது அங்கிள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அப்பா வந்துட்டு என்னை காப்பாற்றினாரு, அப்போ இருந்து நான் வந்துட்டு சன்னா ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே வந்துட்டு
வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி இருந்தே அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு என்ன நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே இல்லை நான் வந்து பார்த்ததில்லன்னு ஹீரோயின் சொல்றா. இல்லை எனக்கு ஒரு பொண்ணு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள மாதிரியே தோணுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு எப்படி வந்துட்டு நல்ல பொண்ணு கிடைக்காம இருக்கும், நானே வந்துட்டு நல்ல பொண்ணுங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் நான் லைக் பண்ணிட்டு இருக்க பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு ஓகே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு அவன் சொல்கிறான். கண்டிப்பாக ஒன்று மாதிரி ஒரு பர்சனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்காம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவருமே அங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா அப்பயுமே இவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு லீ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் இல்லை நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவனுமே இப்போ நான் வந்துட்டு வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆளுங்க பார்த்தா ரொம்பவே அசிங்கமாக போயிடும், வீட்டு விலகிடுன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டுருக்கான். உன்னை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது நீ மேல் மாடல் கிடையாதுன்னு, பணக்கார வீட்டு பையன் தானே, எதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், அந்த விஷயம் மட்டும் உண்மைதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. அங்கே வந்துட்டு நீ இப்போ என்னை விட்டுட்டு போகலான்னு மட்டும் ஐடியா பண்ணாத, அவன் ஃபேங்கை இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கான்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டதும் எனக்கு அதை பற்றி எந்த அக்கறையுமே கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். உனக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்குல்ல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன வந்துட்டு இப்போயுமே கொஞ்சம் கூட எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரையிலையா அப்படின்றத சொல்லி கேட்குறான். நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசுகிறானேன்னு. நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க அவள் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இவனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிவிட்டு இப்படி அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரெக்னென்ட்ன்றதா சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த விஷயத்தை நீ வந்து மறைச்சிட்ருக்க, என்னோட பேபியை நீ ஏன்ட்ட இருந்து பறிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லி கேட்டதும் அவள் ரொம்பவே நோஸ் ஆகி போயிடுறா. நான் வந்துட்டு வேணும்னு பண்ணலை, அதுக்கும் மேலே இது என்னோட மேட்டர், நீ ஏன் தலையிறன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, உன்னோட தேவைக்காக நீ யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போ உனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ, என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகும்போது அங்கே லீவ் வந்துடுறான். அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்போ நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, அந்த பொண்ணுக்கு ரொம்ப வந்து உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னதும் அவனுமே சரி அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு ஒத்துக்கிறான். பிறகு அங்கே 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி இந்த ரூமில் தான் தங்கி ஆகணும், வேறு வழியெல்லாம் நாங்கள் லீவ் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சேக்கா. பார்த்தா ஆல்ரெடி அவன் வந்துட்டு மெடிசன் கொடுத்துட்டு போயிருக்கான், இதை வந்து அவனுக்கு கலந்து கூட அவன் தூங்கிடுவான்னு. அதே மாதிரி அவன் வாட்டரில் போட்டு கலந்து கொடுத்ததுமே அவன் பாட்டு நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அப்போ சாமி தப்பச்சண்டான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. திறந்தா நம்மளோட ஹீரோ தான். நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப நெருங்கி வருவோமே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவன் பக்கத்தில் இருக்கான், நீ வாட்டி இப்படி அசிங்கம் பண்ணேன்னா கண்ணு முழிச்சானா ரொம்பவே அவமானமாயிரும்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு பார்த்தா இவன் தூக்கத்தில் கையை தூக்கி போட்டதுமே ரொம்ப கோவமாயிட்டு அவள் கையை தூக்கி அங்கே வந்துட்டு கீழே போட்டுட்ருக்கான். பிறகு பார்த்தா இவங்க மெயினாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா வீட்டில். வேணும்னே நம்ம ஹீரோயின் நம்ம தள்ளிவிட போகும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் காலை நடுவில் விட்டு அங்கே வந்துட்டு அடிப்படை வச்சு விடாங்க அவளை. அந்த லீ பார்த்தா வேகமாக தூக்கி விட்டுட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு பேசும்போது அவளை பார்த்தா அங்கே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஷாவ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து நீ கிளம்பு, என் மானமே போக போகுதுன்னு சொன்னதும் இவ உடனே அங்கே வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே அவனை கிட்னாப் பண்ணுறதுக்கு திரும்பவுமே ஐடியா பண்ணுறான். அவனோட கண்ணு முன்னாடி நம்ம வந்துட்டு பெரிய ஆளாக இருணுன்றதுக்காக அந்த சைடில் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா. அங்கே கிட்னாப் பண்ணுறதை பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இவங்க வந்துட்டு நான் இப்போவே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வர்றா. ஸோ அவளையுமே போட்டு தள்ளிடுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் தான் ஒரு பாக்ஸர் ஆச்சே, போட்டு அடி அங்கே வெளுத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ வந்துட்டு ஃபைனலாக அங்கே இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சி வந்ததும் இவளை பார்த்தா தான் வந்துட்டு காப்பாற்றுன மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு வேறு அங்கே பழிய போட்டதும் இவனுமே முட்டாள் மாதிரி அதெல்லாமே நம்பிட்டு பேசவுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ எல்லா எவிடன்ஸுமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்க போகிறேன், ஸோ அவங்களே கண்டுபிடிக்கட்டும் யார் கிட்னாப் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அந்த ஃபேங் ப்ளீஸ் நீ போகாதன்னு சொல்கிறா. பட் இருந்தாலுமே ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதுமே ஹீரோயினை வேகமாக பிடிச்சி அவளாவே தள்ளி விட்டுட்டு அவளாவே வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுந்துட்டா.
ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு பர்சன் அங்கேருந்து வர்ற மாதிரி இருக்குது. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு யார் வந்து தன்னை காப்பாற்றுனதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிற அடையாளத்தை வந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே தாத்தா வந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணி அங்கே சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் லீக்கு தான் அங்கே ரொம்பவே வந்துட்டு வேதனையாக இருக்குது. என்ன குழந்தை பிறக்க போது கொஞ்சம் கூட பல்ல காமிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன பண்ணேன் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுதானே நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் இந்த பேபி வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். சரி யார் அந்த பையன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது உனக்கு தேவை கிடையாது, ஆல்ரெடி நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் யாரோட பேபி வேணாலும் பெற்றுட்டு போகிறேன், என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவள் ரொம்பவே கவலையாயிட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிருச்சு. ஃபேங்கால் கண்டிப்பாக என்னை காப்பாற்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவட்ட அவ்வளோ ஒரு பாடி ஸ்ட்ரென்த்து கிடையாது, எல்லாரோடையும் ஃபைட் பண்ணி என்னை காப்பாற்றுற லெவலுக்கு. அப்படின்னு அன்னைக்கு நீ தான் காப்பாற்றினியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை இப்போல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமே கிடையாது, நீ என்ன இப்போ உன்னோட சேவியராக இருந்தால் தான் லவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல போகும்போது ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு, இந்த பேபி நீ பேசாமல் அபார்ஷன் பண்ணிடு, நம்ம 2 பேருமே புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு வேணும் நான் வர்றதுக்கும் வேணாம் நான் போகிறதுக்கும் நாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. வெளியே நம்ம ஹீரோயின் அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க, பனி எல்லாமே கூட்டிகிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா இதே மாதிரி டயத்தில் தான் அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அங்கே கேர் பண்ணி பார்த்துட்டு நீ இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கணும்னு இல்லை, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே உனக்காக சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ பேசாமல் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்துட்டு நீ கேன்சல் பண்ணிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உள்டாவா நீ இதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ண வராதன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது அவனுக்கு. இந்த லீயை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஒய்ஃப்னு பேசிகிட்டு இருக்கான். நான் உன்னோட ஒய்ஃப் கிடையாது, டைவர்ஸ் ஆன பிறகு என்ன ஒய்ஃப் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. இவன் பேசாமல் அவங்க ஆன்ட்டி அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க சிஸ்டருக்கு பார்த்தா மேலே வந்துட்டு லவ் போல் அவள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னுமே நம்மக்கிட்ட சான்ஸ் இருக்குது, நம்ம அங்கே வீட்டுக்கு போய் அந்த பேபி அபார்ஷன் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப பாசமாலாம் பேசிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஃபேங் வந்து நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ரொம்பவே திமுற அங்கே பேசிட்டு வர்றா. பார்த்தா அவங்க போட்டு அடிச்சுட்டு நீ என்ன எங்களோட பிரதர் இன்லா மேலே ஆசைப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அட கடவுளே 2 பேத்துக்கு நடுவில் இப்படிலாம் வந்துட்டு போட்டியான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்கிட்ட வந்து நீங்கள் எப்படி அந்த ஃபேங் நீங்கள் அவங்க என்ன அடிச்சானா நீங்கள் எப்படி வந்துட்டு பார்த்துட்டு பேசாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு நீ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்க, நீ எப்பயுமே என்னை காப்பாற்ற கிடையாது, அவள் தான் பண்ணியிருக்கா, ஆனால் நீ வந்துட்டு இப்படியா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டி விட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதான்னு சொல்லிட்டு போனதும் அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஆன்ட்டிக்கும் அவங்க பொண்ணுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. ஃபேங் வந்து இந்த காம்படிஷன் இல்லாமல் போயிட்டான், இதுக்கப்புறம் அவன் மட்டும்தான் அந்த குழந்தை இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த மெடிசன் ரொம்ப நல்லது பேபிக்கு நீ சாப்பிடுன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் அதை சாப்பிட போகிறா. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் ஒரு டெலிவரி பாய் மாதிரி, நீ வந்துட்டு இதை சாப்பிடாத இது நல்லது கிடையாதுன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு அவன் சொல்கிறான். திரும்ப பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாராச்சும் பார்த்தா ப்ராப்ளம் ஆக போகுது, நீ கிளம்புன்னு சொல்லும்போது உன்னோட ஆன்ட்டியும் உங்கள் பொண்ணு நல்லவங்க கிடையாது, நீ சேஃப்டியாக இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ லீ அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறான். இப்போ அவன் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஃபேங்க்டா அவங்க ஆன்ட்டி போய் பேசிட்டு நீ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக அவளை இல்லாமல் பண்ணிடலான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வர சைடில் அங்கே என்ன எல்லாமே ஊற்றி விட்டுருக்கா. அங்கே காலை வச்சதுமே வலிக்கு கீழே விழுக போயிடுறா. பட் அங்கே சேஃப்டி எப்படியும் அங்கே சேரில் போய் உட்காந்ததுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம லீக் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு யார் இந்த வேலை பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது உடனே வந்துட்டு ஃபேங்க் ரொம்ப பயமாயிட்டு அவங்க இருந்து போனதும் இது எல்லாமே இவ தான் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அடிச்சுட்டு அங்கே சண்டை போட்டதும் நான் எதுவும் பண்ண கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு அங்கே அடிச்சு அங்கே உருண்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட தான் அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீ எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு லீக் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு போன பிடிங்கிட்ட அவன்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நீ இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுறேன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. இங்கே நம்ம ஹீரோ இருக்க அந்த
வீட்டில் அவளுக்கு டேஞ்சர் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து விட வச்சு அதுலேருந்து வீட்டிலேருந்து அவளை வெளியே கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு இந்த ஃபேங்கை பார்த்தா அங்கே வந்து போலீஸுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் இது எல்லாமே இவனாக ஏற்பாடு பண்ண ஃபேக்கான ஆளுகன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக ஃபேக்கானவங்களை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணணும், ஒரிஜினலாகவே கூப்பிட்டு நம்ம அரெஸ்ட் பண்ண வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரிஜினல் போலீஸ் அவன் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த ஃபேங் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் கண்டுக்காமல் விட்டுறான். அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே அவன் ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக உன்னோட ஹஸ்பண்ட் நான் நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ மீட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வந்துட்டு வெளியே பார்த்துட்ருக்கேன் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே லீ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அங்கே வேமா அவன் காருக்குள்ளே பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அந்த பர்சன் நீங்கள் வந்துட்டான், நான் அவனை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அவங்க காரை கொண்டு போயிட்டுருக்கான். இவன் பார்த்தா உள்ளங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நடுவில் அங்கே காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணதுமே அங்கே மீட் பண்ண முடியாமல் போயிடுது. வீட்டுக்கு வந்ததுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே இங்கே நடந்ததுமே அங்கே தாத்தா ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. நீ என்ன திரும்ப அந்த பொண்ணை புள்ளி பண்ணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. அவன் பார்த்தா அங்கே கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்க, மரியாதையோட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்ததுமே உன் பையன் எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட பேரனுமே இருப்பான். நீங்கள் வந்துட்டு அவங்க கிராண்ட் மதர் மேலே பைத்தியம் மாதிரி இருந்தீங்க, அதே மாதிரி தான் அவங்க பேத்தி மேலே அவன் பைத்தியம் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவருக்கு கடுப்பாய் போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நீ எப்படிப்பா இருக்கு அப்படின்ற செட்டு கேட்டதும் அங்கே வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் நம்ம சொல்லிட்டு அங்கே இருந்து உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே உள்ளே போனதுமே நீ எவன்கிட்ட போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. நீயெல்லாம் வந்துட்டு இதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, வெட்டிங் டே அன்னைக்கு நீ என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்ட, உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு அவட்ட போர்ஸ் பண்ணி இங்கே தப்பாக நடக்க பார்க்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு அட பாவி பிள்ளையவே கொலை பண்ண பார்க்குறியாடா, அது உன்னோட பிள்ளைடான்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா இப்போ வரைக்கும் அது வந்து வேற ஒருத்தவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லை போல். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு கவலை ஆயிடுச்சு. திரும்ப ஹீரோயினை ரூமில் அடைச்சி வச்சுட்டு எங்கே நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா இப்படி என்னை உள்ளே அடைச்சி வச்சுட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்து கீயை வச்சு திறந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவே ரொம்ப கோவம் ஆகிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு வந்துட்டு உண்மையிலே என்னை யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்ருக்கான். பிறகு இங்கே லீ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாலுமே ஹீரோயின் அங்கே கண்டுபிடிக்க முடியலன்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் அவங்ககிட்ட ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே தாத்தா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா வந்துட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ இப்போ ஒழுங்கா வீட்டுக்கு வா, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னோட அப்பா அங்கிள் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதும் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே ப்ளீஸ் நீ என்னை விட்டுட்டு போயிடாத, நீ திரும்ப வந்துருவீலன்னு சொன்னதும் எல்லாமே ஃபினிஷ் ஆன பிறகு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஷேர்ஸ் எல்லாமே உன்னோட பேரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ அவங்க ஆன்ட்டி நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, உன்னோட அப்பா வந்த பிறகு அவர்கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்கிறா. பார்த்தா அவர் முக்கியமான இம்பார்ட்டன்ஸான வந்துட்டு நியூஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே நான் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவ சேர்த்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்திருக்கான். நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் நான் அப்புறம் வராமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா அங்கே அவங்க ஆன்ட்டியோட பொண்ணு அங்கே வர அழுதுட்டே இப்படி இவன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே லீயை பற்றி பேசினதும் அது கண்டிப்பாக அப்படி என் பேரையும் பண்ணியிருக்க மாட்டான்னு அவர் சொன்னதுமே அதை எப்படி பண்ணாமல் இருப்பாங்க, என் பொண்ணை நான் பொய்யா சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த லீ வந்துடுறான். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எனக்கு ட்ரக்கை கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு அங்கே வந்துட்டு ஜெயிலில் போடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேர் இவன் ரொம்ப ஒழுக்கமாக ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு ஃபேன் கூட அஃபேர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லாமே இங்கே தூக்கி போட்டதுமே அவங்க அங்கிள் வந்து கோவமாயிட்டு ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக நீங்கள் காசுக்காக வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே லீ வந்து அப்படின்னா இவன் வந்து உன்னோட பேபி தான் வயிற்றில் சுமந்துட்டு இருக்காளான்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட்மே அங்கே வந்துடுறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடுச்சின்னு சொல்லும்போது அந்த தாத்தா ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னைக்குமே
மேரேஜ் ஆச்சோ அன்னைக்கே உங்கள் பேரை என்கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டான். ஸோ எனக்கு அவனுக்கு வந்துட்டு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவருக்கு வந்து அப்படியே வந்து கைகாலெலாம் விளங்காமல் போயிரு, அங்கே மயக்கமாயிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ எந்த பிரச்சனையுமே உனக்கு கிடையாது வாழ்க்கையில், எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா, இதுக்கப்புறம் நீ வந்து ஷாவோட சேர்ந்து நல்லபடியாக வாழணும். நீ நினைக்கிற லெவலுக்கு தாத்தா ஒன்றும் நல்லவர் கிடையாது. உங்கள் பாட்டி மேலே அவர் ஆசைப்பட்டாரு, அடைய முடியலன்றதுக்காக தான் உங்கள் டோட்டல் குடும்பத்தவே அவர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. நல்லது பண்ணுற மாதிரி ஒன்று இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அவரோட காரியத்தை அவர் சாதிச்சுட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் யாருமே உன்னை எதுவும் பண்ண முடியாது, என் கூட நீ சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இப்போயாச்சும் என்னோட லவ்வை ஏற்றுக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுமே சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போயாச்சும் உனக்கு நான் ஞாபகம் இருக்கணான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ நம்ம ஹீரோ ஏன்னா அப்படின்னா அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காப்பாற்றின பையன் நீ தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஃபைனலாக உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.